கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 82 கரங்களை நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனே, எளியவர்களை விசாரிக்கிற தகப்பனே, திக்கெட்ட பிள்ளைகளை விசாரிக்கிற தகப்பனே, ஒரு ஆத்மா கூட கர்த்தாவே, ஒரு சரீரம் கூட, ஒரு நபர் கூட பட்டினி கிடக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரையும் வாழ வைங்க கர்த்தாவே, எல்லாரையும் ஆதரிங்க கர்த்தாவே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயாதிபதியே, ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அநேகம் பேரை தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரை, ஏழைக்கு நீர் பலனாக இருக்கிறீர், திக்கற்றவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் அநேகம் பேரை விசாரிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய கண்களிலிருந்து ஆண்டவரை இரக்கம் அநேகம் பேருக்கு, எங்களுடைய இந்திய தேசத்துக்கு இரக்கம் வருவதாக கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரை நொடிந்து போயிருக்கிற, ஆண்டவரை நலிந்து போயிருக்கிற இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீராக. இயேசு வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 82 3, 4 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கு திக்கற்றவனுக்கு நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மனிதர்கள் தான். ஒருவர் காரிலே போகிறார், ஒருவர் பைக்கிலே வருகிறார், ஒருத்தர் சைக்கிளிலே போகிறார். 3 பேரும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆபேலும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர், காயினும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர், யூதாஸ் காரியத்தும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர், பேதுருவும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிலிப்பு, அந்திரேயா எல்லாரும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர் தான். இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை படைத்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். பணக்காரனே அவர் தான் படைத்தார், எளியவனை அவன் தான் படைத்தார். இந்த பணக்காரனை ஏன் படைத்து வைத்திருக்கிறார் என்றால், அவன் மூலமாக எளியவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ராங் மேனை எதற்காக படைத்து வைத்திருக்கிறார் என்றால், அவன் மூலமாக வீக்காக இருக்கிற மனிதனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். இப்பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு பிடித்தமான காரியம் என்னவென்றால், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து அவருடைய கஷ்டங்களை நீ உணர்ந்து கொள். நீ ஆண்டியா போகணும், உனக்கு கடவுள் ஒன்று சொல்லலை, என்னையும் சொல்லலையா. ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு, ஒரு திருச்சபையில் நடந்துச்சு. என்ன காரியம் நடந்துச்சு? அங்கே ஒரு ஏழை விதவை இருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு பணக்கார அந்த திருச்சபையில் ஒரு பணக்கார ஃபேமிலி இருந்துச்சு. இந்த பணக்கார ஃபேமிலி வெளியே வரும்போதெல்லாம் அந்த ஏழை தாயை பார்த்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. அந்த அம்மா வாங்கவே வாங்காது. இந்த பணக்கார ஃபேமிலி நினச்சிக்கிட்டாங்க, அவங்க என்ன ரொம்ப திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க போல தெரியுது, காசு கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுன்ட்டு. ஒரு நாள் திடீர்னு பாருங்கள், ராத்திரி 11 மணிக்கு இந்த பணக்காரருடைய காரு, அந்த குடும்ப கார் வந்து ஒரு இடத்துல நின்றுடுச்சு. அங்கே நின்ன உடனே காரை விட்டு இறங்கி இவங்க பார்க்குறாங்க. அங்கே பார்த்த உடனே அந்த 11 மணிக்கு எய்த்த மாதிரி ஒரு குடிசை விட்ட ஒரு அம்மா தட்டிட்டு நின்னோடனே அந்த அம்மா வந்து கதவு திறந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மாவுக்கு வந்து சோறு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வேகமாக அந்த குடிசை வீட்டில் கொடுக்குது. ஏம்மா, மரகதன்னு பேரை வச்சுக்கிட்டோமே, மரகதம், இப்போ தான் என் பையன் அரிசி கொண்டான், லேட் ஆகிடுச்சுமா, சாப்பிடுங்கிற. நீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடல. ஐயோ, நீ சாப்பிடுப்பா, நான் சாப்பிட்றேன். அந்த அம்மா அந்த சாப்பாடை வாங்கி 11 மணிக்கு ஆசையாக சாப்பிடுது. அது வேறு யாரும் இல்லை, இவங்க இந்த சர்ச்சில் அந்த 10 ரூபா கொடுத்த பிறகு வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சே, அதே அம்மா தான். அந்த பணக்காரருக்கு புத்தி வருது, இந்த அம்மா கொண்டு வருகிறது அதனுடைய அன்பால். ஐயோ, இந்த தாய் பட்னி கிடக்கேன்னு பிள்ளை கொண்டு வந்தோடனே அரிசியை காய்ச்சி ஓடோடி வந்திருக்கு. நம்ம அந்த ரூபாயை கொடுக்கறது கோடிக்கணக்கில் இருந்த ஒரு பிச்சை போடுற மாதிரி இப்போ கொடுத்தோம் நம்ம. அந்த அம்மா அதனால தான் அக்செப்ட் பண்ணல. புத்தி வந்துச்சு. ஏழைகளை விசாரிக்கிறது ஒன்று பெருசில், அந்த பிடி அல்ல. நீ கொடுக்கும்போது அன்போடு கொடுக்கணும். இந்த சகோதரன், பணக்கார சகோதரன் அன்போடு கொடுக்கல, அந்த தாய் ஏற்றுக்கொள்ள. எல்லாரும் மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் நோயாளியும் மனிதர்கள் தான், டாக்டரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மனிதர்கள் தான். கர்த்தருக்கு இந்த 2 நாட்களில் எது பிடித்தது தெரியுமா? உன்னை போல ஒத்த மனுஷனை நீ விசாரிக்க வேண்டும். அவன் சாப்பிட்டானா பக்கத்து வீட்டில், இந்த மாதம் அவன் கஷ்டப்படுறாங்களே, நீ 1 ரூபாயா எழுதி கொடுக்காண்டான். அந்த வீட்டில் சாப்பாடு நடந்துட்டா, 2 பிள்ளைகள் உண்டு, அதை நீ பாரு, உன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப இறக்கம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் சாப்பிடலன்னா போது விசாரியா. உன்னை போய் பாகிஸ்தானில் விசாரிக்க சொல்கிறாரு. ஏதோ அவன் அப்படி தான் இப்படி தானே, அந்த வீட்டுக்காரனை விட்டுறியா, ஏழை பிள்ளைகளை நினச்சி பாரியா.
கர்த்தர் இரக்கத்திலே நீ எந்த அளவுக்கு முந்துகிறாயோ அந்த அளவுக்கு நாளைக்கு உன் பிள்ளை போய் எங்கேயாவது அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், அங்கே ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். உன் பிள்ளை மலேசியாவில் உட்காந்துட்டு இருப்பான், அங்கே ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். ஆண்டவருடைய பெரிய தத்துவமே என்னதுன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். உன்னை போல உத்த மனுஷன் தாயா, அவன் நல்லா இருக்கட்டையா. ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, இந்த லெந்து நாட்களிலே நம்ம எங்கேயோ கொண்டு கொட்டுறது, அவனுக்கு ரெண்டு வேட்டியை எடுத்து குடியா, சர்ச்சை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டையா. உன் கண்ணெதிரே ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்யா. அவன் சாப்பிடாம கிடந்தா அவனுக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் போய் நீ சாப்பிடுயா. அதை தாயா நான் சொல்லலையா, பைபிள் சொல்லுது. உன் கண்ணெதிரே தோன்றுகிற மனுஷனுக்கு நீ நன்மை செய்யாம வெளியே போய் நாங்கள் அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறேன், நீ என்னையா பிரயோஜனம்? கண்ணெதிரே வர்ற ஒவ்வொரு மனுஷனும் காப்பாற்றிட்டானா, அவனை ஆதரிச்சுட்டானா, கிறிஸ்துவின் அன்பு வேகமாக போகிறோம் ஐயா. பிரசங்கமே தேவையில்லையா. ஒரு மனுஷனுக்கு இப்போ இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. அவன் இடுப்பில் துணி இல்லாத நேரத்தில் அவனுக்கு இடுப்பில் துணியை போத்தி விடியா. அவன் சொல்லுவான், இயேசு என்ன நேசிக்கிறார். இந்த மனிதர் மூலமாக, இந்த மனுஷி மூலமாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது. உனக்கு ஒரு அருமையானவர்களை விசாரிக்கதே அல்லாமல் தேவன் வேறு ஒன்றத்தை எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களை விசாரிக்க பழகுங்கள், கொடுக்க பழகுங்கள். அதன் மூலமாக தேவ அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு ரசிக்க கற்றுக் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே 1000 பிரசங்கம் பண்ணலாம் கர்த்தாவே, 1000 அல்லேலூயா போடலாம் கர்த்தாவே. ஆனால் ஒரு மனிதனுடைய பசியை ஆற்றுவது ஆண்டவரே உமக்கு பிடித்தமாக இருக்கிறது கர்த்தாவே. என்னுடைய அன்பான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நாட்டிலே கர்த்தாவே பொருளாதார நெருக்கடி உண்டாகி கொண்டிருக்கிறது ஐயா. ஒரு ஆத்மா கூட ஆண்டவரை உண்மை பற்றி அறிந்த ஒரு ஜீவன் கூட இயேசு என்னை கைவிட்டு விட்டார் என்று ஆண்டவரே தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க கர்த்தாவே. நன்றாக புசிக்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரை பிறக்க போகிற குழந்தைகளுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க கர்த்தாவே. இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் ஒருவர் சிநேகிக்க, ஒருவர் தாழ்மைப்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய, எங்களால் எந்த உதவிகளை செய்ய தேவன் கிருபை அளிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறையா. அப்படி ஆண்டவர் உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தலைக்க செய்வீர் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் அப்பத்துக்கு தண்ணிக்கு அலைந்து திரிய மாட்டார்கள் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிப்பீராக, திருச்சபைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர்கள். இந்த நாள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊறிக்கொண்டே இருக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.